ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் முதல் 3 நாட்களுக்குண்டான ஆன்லைன் இடிப் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரிசல்ட் நாளைக்கு மத்தியானம் 2 மணி போல் அப்டேட் பண்ணுவாங்க. எந்த மொபைல் நம்பரில் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தோமோ அதே மொபைல் நம்பரில் லாகின் செய்து ஒரு 1:50 போல் கரெக்டாக 2 மணிக்கு வைகுண்ட துவார தரிசனம் டிப்பு கிளிக் பண்ணால் எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கப்படுறோம்னு சொல்லிட்டு கூட பார்க்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னா எஸ்எம்எஸ் இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவாங்க. நம்ம ரிசல்ட்டை நாமளே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிடிடி ஆப்பில் தெரிஞ்சுக்கணும்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலையும் டிடிடி போர்ட்டல் ttdevastanams.ap.gov.inல புக்கிங் ஹிஸ்ட்ரியில் கூட போய் தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்திருந்து செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டோக்கன் அனுப்புகிறாங்களான்னு சொல்லிட்டு. நாளைக்கு 2 மணிக்கு ரிசல்ட் வந்தோன்னே அகெயின் இது ரிலேட்டடாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். செலக்ட் ஆனவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் உண்டான 300 ரூபாய் தரிசனம் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசனம் டிசம்பர் 5ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க. காலையில் 10 மணிக்கு விஐபி பிரேக் தரிசனமும் டோனார் தரிசனமும் மத்தியானம் 3 மணி போல் 300 ரூபாய் தரிசனமும் ஓப்பன் பண்ணுறாங்க. இன்னும் அக்காமடேஷன் புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் எதுவும் இல்லை. வைகுண்ட துவார தரிசனம் பற்றினது அது வந்ததும் உடனே ஷேர் பண்ணுறேன். அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண டோக்கன்ஸ் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கூட அவைலபிளாக இருக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸ்லேயும் மத்தியானம் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா நம்ம ஸ்ரீவாரி மெட்டு வழியாக தான் நடந்து போகணும். ஸ்லாட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கினா நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. திருமலாவில் ஆன் அண்ட் ஆஃப் மழை இருக்குது. வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கூட்டம் ரொம்ப நார்மலாக இருக்குது. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 8 மணி நேரம் ஆறுதா அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டிசம்பர் 4ஆம் தேதி திருமலாவில் கார்த்திகை தீபோத்சவம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சாயந்தரம் திருமலையில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் தீபம் ஏற்றுவாங்க. ஸோ கார்த்திகை தீபோத்சவம் இருக்கிறதுனால இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை கேன்சல் செய்திருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு கைசிக ஏகாதசிக்கும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு வஸ்திரம் வழங்குவாங்க. இன்றைக்கி டிடிடியோட சேர்மன் அந்த வஸ்திரம் வழங்கினாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணிவார ஆஸ்தானத்துக்கு ஸ்ரீரங்கத்துலேருந்து திருப்பதி பெருமாளுக்கு வஸ்திரம் அனுப்புவாங்க. நேற்று தரிசனம் போயிருந்தேன். சில்லுன்னு இருந்தது வெதர். காற்றோட மழை இருக்கிறதுனால தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா அவசியம் கொடை ஷால் ஸ்வெட்டர்லாம் வச்சுக்கோங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 68,187 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.47 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,027 பேர். டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் திருப்பதி பற்றின அப்டேட் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு தரிசனத்துக்கு போகிறப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.